Taste the Daily. இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் காலகட்டத்தில் ஐபிஎல் கிரிக்கெட் தொடரும் நடத்தப்படுகிறது. கட்டுப்பாடுகள் அதிகம் இருக்கும் சூழலில் கிரிக்கெட் தொடரை நடத்த பிசிசிஐயின் திட்டம் என்ன? விரிவாக பார்க்கலாம். இந்தியாவின் கிரிக்கெட் திருவிழா என்றால் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது ஐபிஎல். ஏப்ரல், மே மாதங்களில் ரெகுலரான ரசிகர்களை தாண்டி குடும்பத்தில் உள்ளவர்களும் ஐபிஎல் போட்டியை கண்டு ரசிப்பர். நடப்பாண்டுக்கான ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் அதே காலகட்டத்தில் நடைபெறுகிறது. வரும் 22ஆம் தேதி ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் தொடங்க உள்ள நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நாடு முழுவதும் அமலுக்கு வந்துள்ளது. 2008ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் நடத்தப்படும் ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் இதுவரை 3 மக்களவைத் தேர்தலை சந்தித்துள்ளது. 2009ஆம் ஆண்டு தேர்தலின் போது ஐபிஎல் தொடர் நடந்தாலும் இடர்பாடுகளை தவிர்க்க தென்னாப்பிரிக்காவில் முழு தொடரும் நடத்தப்பட்டது. 2014ஆம் ஆண்டு ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடத்தப்பட்டது. ஆனால் 2019ஆம் ஆண்டு தேர்தல் நடைபெற்றாலும் ஐபிஎல் தொடரும் இந்தியாவிலேயே வழக்கம் போல் நடைபெற்றது. அதேபோல் நடப்பாண்டும் தேர்தல் விதிமுறைகளுக்குட்பட்டு போட்டிகள் நடத்தப்பட உள்ளன. தேர்தல் தேதி நேற்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கேற்ப ஐபிஎல் போட்டிக்கான அட்டவணை திட்டமிடப்பட உள்ளன. ஏற்கனவே மார்ச் 22ஆம் தேதி முதல் ஏப்ரல் 7ஆம் தேதி வரை நடைபெறும் போட்டிகளுக்கான அட்டவணைகள் வெளியிடப்பட்டது. 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் சூழலில் வாக்குப்பதிவு நாளன்று அந்த மாநிலத்தில் போட்டிகள் நடத்தப்படாது. அசம்பாவிதங்களை தவிர்க்கும் விதமாக உரிய பாதுகாப்புடன் போட்டிகளை நடத்த பிசிசிஐ, தேர்தல் ஆணையம் மற்றும் காவல்துறையுடன் இணைந்து ஏற்பாடு செய்யும். அதற்கேற்ப மீதமுள்ள போட்டிக்கான அட்டவணையை பிசிசிஐ கட்டமைக்க உள்ளது. முதல் 2 வார போட்டிகள் நடத்தப்படும் போது ஏற்படும் சிரமம், கட்டுப்பாடுகள் உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு அடுத்த கட்ட முடிவுகள் எடுக்கப்படும் என பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா தெரிவித்துள்ளார். அரசியலுடன் எப்போதும் இணைத்து பார்க்கப்படும் கிரிக்கெட் போட்டிகளுடன் மக்களவைத் தேர்தலும் ஒரே காலகட்டத்தில் நடைபெறுவது சுவாரஸ்யமே. புதிய தலைமுறைக்காக செல்வ கண்ணன். Taste the Daily.